வணக்கம் தலைமைகளே. தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா மொசாத் அப்படின்னு வச்சிருக்கேன். காதுக்குள் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கேன். காலித் மார்ஷலோட பேர் இருக்கு. ஹமாஸ் பயங்கரவாத தலைவனோட பேர் எழுதியிருக்கேன். ஆனால் காலித் மார்ஷல் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்க மாதிரி உயிரோடு இருக்கான். மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி வருகின்ற மாதத்தில் கூட ஹமாஸுக்கான தலைவருக்கான தேர்தல் நடக்குது. காலித் மார்ஷலுக்கும் கலீல் அல் ஹயாக்கு தான் போட்டி. இதில் கலீல் அல் ஹயா வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வித்தியாசமான பதிவு. மொசாத்துடைய ஆப்ரேஷனில் முக்கியமான ஆப்ரேஷன், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சுவரஸ்யமான ஆப்ரேஷன் இது. ஹமாஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை. பாலைவன பயங்கரவாத அரபு நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இந்த சின்னம் சிறிய இஸ்ரேலுக்கு எதிராக வளர்த்து விடும் ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் ஹமாஸ். இந்த ஹமாஸ் தலைவன் கையில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. எல்லோருமே கோடீஸ்வரன் தான். இது காரணம் பாலைவன பயங்கரவாத நாடுகளின் பணம். அதில் பயங்கரவாதிகள், ஹமாஸ் பயங்கரவாதிகள்கிட்ட வெறித்தனத்துக்கு பஞ்சமே இருக்காது. தலைவன் கையில் பணத்தை கொடுப்பானுங்க, இந்த தொண்டன் கையில் வெறித்தனத்தை கொடுப்பானுங்க. இப்படி செயல்படுவதுதான் ஹமாஸ் அமைப்பு. இவங்களுடைய ஒரே லட்சியம் இஸ்ரேலிய பொதுமக்களை கொல்ல வேண்டும். இதனால இந்த ஹமாஸ் தலைவர்கள் தொடர் இலக்கு கொலைகள், மொசாத்துடைய தொடர் இலக்கு கொலைக்கு ஆளாவாங்க. இந்த சம்பவம் நடந்தது ஜோர்டான், இஸ்ரேலுக்கு எல்லை நாடு. இஸ்ரேல் கூட அரபு நாடுகளிலேயே முதல்ல சமாதான ஒப்பந்தத்தை கையெழுத்து இட்ட நாடு ஜோர்டான். அதனுடைய மன்னர், அங்கே மன்னராட்சி நடக்குது. கிங் உசைன் பாங்க அன்னைக்கு இருந்தவர். இன்னைக்கு அவருடைய மகன் ஆட்சி புரிகிறார். அந்த கிங் உசைன் வயது முதிர்ந்து மரணம் அடைஞ்சார். அவருக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கப்பட்டதுன்னா, கிங் உசைன் மரணத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி, அன்றைய ஜனாதிபதி, முந்தைய ஜனாதிபதி, யாரெல்லாம் ஜனாதிபதியில் உயிரோடு இருந்தாங்களோ அத்தனை பேருமே அந்த சவ அடக்கத்துக்கு வந்தாங்க ஜோர்டானுக்கு. இஸ்ரேல் இருந்து கூட பிரதம மந்திரிகள் போனாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான நபராக பார்க்கப்பட்டார். ஏன்னா இன்னைக்கு ஜோர்டான், எகிப்து இரண்டு நாடுகள் இஸ்ரேல் கூட சமாதான ஒப்பந்தத்தில் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமாக அமைந்தவர் இந்த கிங் உசைன், மன்னர் உசைன். முதல்ல சமாதான ஒப்பந்தம் போட்டாரு என்றாலுமே மொசாத்துடைய பார்வையில் பார்த்தாதான் இந்த பாலைவன பயங்கரவாதிகளுடைய உண்மை முகம் விளங்கும். இவர் கிங் உசைன் சமாதானம் ஒப்பந்தம் சொன்னாலுமே அவர் பயத்தின் அடிப்படையில் தான் போட்டார். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில், அதாவது மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் கையெழுத்து போடல. தொடர் போரில் தோல்வி விட்டுறாங்க. இந்த சண்டை நமக்கு தேவையில்லைங்கிற மாதிரி அவர் கையெழுத்து போட்டார். ஆனால் அந்த வன்மம் அவர் இருந்துச்சு. இந்த பாலைவன பயங்கரவாத அரபுகிட்ட இந்த வெறித்தனம் மட்டும் போகவே போகாது. பொதுமக்களை கொல்லும் வெறித்தனம். இதுக்கு இவருமே விலக்கு இல்லை. அன்றைக்கு ஜோர்டான்ல தான் ஹமாஸின் தலைமையகம் இருந்துச்சு. ஹமாஸ் பயங்கரவாதிகள் செயல்பட்டது பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக. தலைமையகம் இருந்தது ஜோர்டான்ல. யாசர் அரபாத்துடைய PLO மற்றும் ஃபத்தா அப்படிம்பாங்க, அதனுடைய தலைமையகம் இருந்ததும் ஜோர்டான்ல தான். இஸ்ரேல் எத்தனையோ முறை அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, இந்த மன்னர் உசைன்ட்ட, அங்குள்ள தலைமையகத்தை மூடுங்க, நீங்க அங்க திறந்து வச்சிருக்கனால தான் தொடர்ச்சியாக பணத்தை கலெக்ஷன் பண்ணி, பணத்தை வசூல் பண்ணி இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய கொலை வெறியாட்டம் ஆடுறாங்க அப்படின்னா இவர் கேட்கவே மாட்டேன்றார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர்களுடைய அந்த ஹமாஸ் PLO அமைப்புகள் இங்க செயல்படும் அப்படின்றாரு. தொடர்ச்சியாக இஸ்ரேலில் அன்றைய காலகட்டத்தில் வன்முறை தாக்குதல், பயங்கரவாதம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தது. இவரோட உண்மை முகம் புரியும். உண்மையான சமாதானத்தை விரும்புகின்ற நபர் என்றால் இந்த பயங்கரவாத அமைப்புகளின் தலைமையகத்தை அவர் மூடி இருக்கணும். இவர்களெல்லாம் திருத்தவே முடியாது. வெளியே தான் சமாதானம் அப்படிம்பாங்க, அமைதிம்பாங்க, உள்ளுக்குள் அவர்களுடைய நிஜ முகம் இருக்கும். இதுல 1996 பிப்ரவரி மற்றும் மார்ச்ல 2 மிகப்பெரிய குண்டுவெடிப்புகள் இஸ்ரேல்ல பேருந்துகளில் நடந்துச்சு. இஸ்ரேல் பேருந்துல 45 யூத மக்கள் கொல்லப்பட்டாங்க. மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் பார்க்கப்பட்டுச்சு. இதுல சம்பந்தப்பட்டது ஹமாஸ். இரண்டையுமே செய்தது ஹமாஸ். இதனுடைய தலைமையகம் ஜோர்டான்ல இருக்கு.
இப்போ இதுக்கு நிச்சயமாக பழிக்கு பழி வாங்கணும். அன்றைக்கு இஸ்ரேல்ல பிரதம மந்திரி பென்யமின் நெத்தன்யாகு, இன்னைக்கு இருக்கிறவரே தான். அன்னைக்கு மொசாத்தின் தலைவர் டானி யாகும், இவர் தான் அங்கே மொசாத்தின் தலைவராக இருந்தார். அப்போ இவருக்கு பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி ஒரு ஹமாஸ் தலைவனை கொல்லணும்னு சொன்னான். அப்படி பென்யமின் நெத்தன்யாகு குறித்து கொடுத்த நபர் தான் காலித் மார்ஷல். அவன் அன்னைக்கு ஹமாஸ் வெளிநாடுகளில் செயல்படும் ஹமாஸுக்கு தலைவனாக இருந்தால் ஜோர்டானில் தான் இருந்தான். ஜோர்டான் தலைநகர் அம்மானில் அவனுக்கு ஒரு லக்ஸரியான விலை உயர்ந்த வீடு ஒன்று கொடுக்கப்பட்டிருந்துச்சு, விலை உயர்ந்த அலுவலகம் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவனுக்கு 2 பாடிகார்டுகள், மெய்க்காவலர்கள் இருந்தாங்க. அவன் குடும்பமும் அங்கே தான் இருந்துச்சு. கார்கள், விலை உயர்ந்த கார்கள். அவனுடைய வாழ்க்கை முறையே மிகப்பெரிய வசதி வாய்ப்பாக ஜோர்டான் அவனுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. மீதம் இருந்த பயங்கரவாத தலைவர்களுக்கும் அப்படியே தான் ஜோர்டானில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தலைநகரில் வாழ்ந்தான். அப்போ நிச்சயமா காலித் மார்ஷலை கொல்லணும். ஒன்று பழிக்கு பழி, இரண்டாவது இந்த ஜோர்டானுக்கு ஒரு நல்ல படிப்பினையும் கொடுக்கணும். ஆனால் கொல்றது சத்தமே இல்லாமல், யார் கொன்றது, எப்படி கொன்றார்கள் அப்படி கூட தெரியக்கூடாது, ஒரு சொட்டு ரத்தம் வரக்கூடாது, கொன்று காட்டுங்கன்னு சொல்லி மொசாத்துக்கு ஒரு சவாலான பணியாக இது கொடுக்கப்பட்டுச்சு. இந்த சம்பவம் நடந்தது செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி 1997 நடந்துச்சு. இதுக்கு மொசாத் தலைவர் டானி யாகும் தான் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிட்டார் இந்த ஆப்ரேஷனுக்கு. 6 மொசாத் ஏஜென்ட்டுகள், அனைவருமே யூதர்கள், இஸ்ரேலியர்கள். இது மொசாத்துக்கு ஒரு பெரிய பாடமாக வந்துச்சு யூதர்களை பயன்படுத்துறதுல. 6 பேரை கனடா நாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் போல, கனடா நாட்டு பாஸ்போர்ட், அவர்கள் தோற்றத்தை, பெயரை எல்லாமே கனடா நாட்டை சேர்ந்தது போல மாற்றி 6 பேருமே, மொசாத் ஏஜென்ட் 6 பேருமே 6 வெவ்வேறு நாடுகள்ல இருந்து ஜோர்டானுக்குள்ள படிப்படியாக உள்ள போனாங்க. கனடா நாட்டு சுற்றுலா பயணிகள் போல 6 பேருமே அங்கே போய் சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த 6 பேர்ல 2 பேர் அட்டாக் டீம், 4 பேர் சப்போர்ட் டீம். அதாவது 2 பேர் கொலையை செய்ய போகிறவர்கள், 4 பேர் அதற்கு அங்கே உறுதுணையாக இருக்க போகிறவர்கள். அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கு காலை பொழுதுல காலித் மார்ஷல் அவனுடைய அலுவலகத்துக்கு போயிட்டான். அவன் அலுவலகத்துக்கு போய் என்ன செய்வானா, பயங்கரவாதம் எப்படி செய்வது, இஸ்ரேல் பொதுமக்களை எப்படி கொள்வது, இதை திட்டம் போறது அவனோட வேலை. வேற ஒன்றும் அங்கே அலுவலகத்தில் நடக்காது. அவன் அவனுடைய கார் ஓட்டுநர் மற்றும் மெய் பாதுகாவலர் 2 பேருமே ஒருத்தன் தான். அவன் தான் காரும் ஓட்டுவான், பாடி கார்டாகவும் இருந்தான். அவனுக்கு என்ன சொல்லியிருந்தானா, நீ காரில் வீட்டுக்கு போய் குழந்தைகளை கூட்டிகிட்டு முடி வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன அலுவலகத்தில் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுரு. இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அந்த பாடி கார்டுக்கு. அவனுமே காலித் மார்ஷல் குழந்தைகளை ஏற்றிக்கிட்டு அந்த தலைநகரில் முடிவெட்ட போகிறான். போகும்போது கவனிக்கிறான், ஒரு காரில் நபர்கள் புதுசாக தெரியறாங்க, தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்காங்க அந்த காரில். அந்த கார் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுன்னு பார்க்குறான். முடியும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் காலித் மார்ஷலை கூப்பிட்றதுக்கு ஆஃபீஸ் போகிறான். ரொம்ப தூரம் பின்னால் வந்த கார் அதுக்கப்புறம் வரல. அவன் போய் காலித் மார்ஷலை ஏற்றிக்கிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு கார் வந்தது, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்தது, இப்போ வரல அப்படிங்கிறான். சரி அப்படின்னு பேசிக்கிட்டு காலித் மார்ஷல் அவனுடைய பாடிகார்ட் குழந்தைகளோட அவன் வீட்டுக்கு போய் முன்னால் ரோட்டில் போய் கார் நிப்பாட்டுறாங்க. வீட்டு வாசலில் ஒரு மிக பிரம்மாண்டமான அரண்மனை போல தோற்றமுள்ள காம்ப்ளெக்ஸ், அதில் அவனுக்கு வீடு இருந்துச்சு. அதுக்கு வெளியே 2 பேர் நின்றுருக்காங்க. 2 பேருமே அந்த பகுதிக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள். அதுக்கு முன்னால் காலித் மார்ஷல் அவங்கள பார்த்ததில்லை. 2 பேருமே கூலிங் கிளாஸ் போட்டிருக்காங்க. ஒருத்தனுடைய கையில் பேண்டேஜ் போட்டிருக்கு, ஏதோ அடிபட்டு காயம்பட்டது போல மிகப்பெரிய, அதாவது உள்ள இந்த முட்டி வரைக்கும் பேண்டேஜ் போட்டு அவன் நிற்கிறான். 2 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பயம், இவங்க யாருன்னு தெரியல, புதுசாக இருக்காங்க, இறங்கி போகலாமா வேண்டாமான். ஆனால் அவர்களும் 2 பேர் தான், இவங்களும் 2 பேர் தான், பாடிகார்ட் காலித் மார்ஷல் 2 பேர் தான். சரி என்ன நடக்குதுன்னு பார்த்தரலாம். அதில் ஒருத்தன் கையில் கட்டு வேற போட்டிருக்கு. அதனால ஒரு துணிச்சலோட இறங்கி குழந்தைகளை முன்னால் வீட்டுக்குள்ளே அனுப்பிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அந்த 2 பேருமே கூலிங் கிளாஸ் போட்டிருந்த 2 பேர் பக்கத்தில் வராங்க, ஏதோ பண்ணுறாங்க. அந்த கையில் கட்டு போட்டிருந்தவன் கையை உயர்த்துறான். காலித் மார்ஷல் காதுகிட்ட ஒரு கையை உயர்த்துறது தெரியுது. அவ்வளோதான், ஏதோ சொட்டு தண்ணி
சில சொட்டு தண்ணி வந்து அவனுக்கு ஏதோ பட்ட மாதிரி தெரியுது. காலித் மாஸ்டருக்கு வேற எதுவுமே நடக்கலை, இவ்வளோதான் நடந்தது. பக்கத்தில் வராங்க, மோதிர மாதிரி வராங்க, கையை உயர்த்துறான் ஒருத்தன், ஏதோ தண்ணி தெளித்த மாதிரி தெரிஞ்சு, அவ்வளோதான். இந்த 2 பேரும் தப்பிச்சு அங்கே ஒரு காரை அவங்க நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, அந்த காரில் தப்பிச்சு ஓடுறாங்க, காரை ஓடிட்டு போயிடுறாங்க. சம்பவம் என்னமோ இதுதான் நடந்தது. ஆனால் இதில் ஒரு துரதிர்ஷ்டவசமாக வந்து இன்னொரு மெய் பாதுகாவலன் வந்து காரில் வந்தவன், காலித் மாஸ்டர் வீட்டுக்கு வந்தவன், இந்த சம்பவம் நடக்கிறத ஒரு கைகலப்பு மாதிரி நடக்கிறத பார்க்குறான், அவங்க தப்பிச்சு ஓடுறத பார்க்குறான். அவனுமே காரில் தான் வந்திருக்கான். மொசாத் அந்த 2 பேர் போன காரை இவன் பின் தொடர்ந்து போகிறான், துரத்திக்கிட்டே போகிறான். இது ஒரு பக்கம் நடக்குது. இங்கே காலித் மாஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. வந்தானுங்க, ஏதோ இடிக்கிற மாதிரி வந்தாங்க, கை தூக்குனாங்க, ஓடுறானுங்க, ஏதோ ஈரம் பட்டுருக்கு காதில், வேற ஒன்றுமே தெரில. அவன் ஒரு குழப்பத்தில் அவனும் பாடிகார்டு இருக்காங்க. இந்த 2 பேரை துரத்தி சென்ற காலித் மாஸ்டர் பாடிகார்டு வந்து ஒரு கட்டத்தில் கார் போக முடியல, 2 காருமே. அவர்கள் இறங்கி தப்பிச்சு வர்றாங்க, இவன் துரத்திட்டு வர்றான். கொஞ்சம் தொலைவில் போய் அந்த 2 பேர்த்தையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி மிகப்பெரிய கை சண்டை நடக்குது 3 பேர்த்துக்குள்ள. அங்கே 2 பேர் புதிய நபர்கள், காலித் மாஸ்டர் பாடிகார்டு, 3 பேருமே கை சண்டை வெறித்தனமாக போட்டாங்க. அங்கே அந்த தலைநகர் பொதுமக்கள் கூடி நிற்கிறாங்க. அந்த 2 பேருமே காலித் மாஸ்டர் பாடிகார்டை கற்களை கொண்டு தலையில் அடித்து அவனுக்கிட்ட குற்றுயிர் போல் அடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த காவல்துறையினர், அந்த பகுதி காவல்துறையினர் வந்து இவங்க எல்லாத்தையும் மீட்கும் போது இவன் சொல்கிறான், காலித் மாஸ்டர் பாடிகார்டு, நான் வந்து காலித் மாஸ்டருடைய மெய் பாதுகாவலன், இவனுக்கு 2 பேர் யாருன்னே தெரியல, என்னமோ பண்ணானுங்க, ஓடி வந்தாங்கன்னு அந்த குற்றுயிராக இருக்கும்போது சொல்கிறான். எல்லோரையுமே அழைச்சிட்டு இந்த 2 பேர்த்தையுமே கைது பண்ணி அங்கே கொண்டு போகிறாங்க காவல் நிலையத்துக்கு. அங்கே கொண்டு போய் விசாரிக்கும் போது பார்த்தா இவங்க பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க, கனடா நாட்டு பாஸ்போர்ட், கனடா நாட்டு நபர்கள் தெரியுது. அவங்க விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரில, இவனுக்கு தான் வீணாக துரத்திட்டு வந்து அடிக்கிறானுங்க அப்படிங்கம்மா அந்த 2 பேர் சொல்கிறாங்க. ஒரு குழப்பமான நிலையில் காவல்துறையினர், இந்த ஜோர்டான் காவல்துறையினருமே இருந்தாங்க. எதை நம்புறது? ஏன்னா அங்கே ஒரு சொட்டு ரத்தமும் சிந்தலை, எந்த பிரச்சனையும் ஆகலை. அந்த காவல்துறையினர் என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இவர்களுக்குள்ள ஒரு தவறான புரிதலில் சண்டை ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி விசாரணை முடிஞ்சிருந்தது. அப்போ இங்கே வந்து காலித் மாஸ்டர் வந்து ஏதோ நடந்திருக்கு, இது நிச்சயமாக வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி பத்திரிகை நிருபர்களை கூப்பிட்டு, ஹமாஸ் தலைவனுடைய ஜோர்டானில் இருந்த பத்திரிகையாளர்கள், சர்வதேச பத்திரிகையாளர் வந்து உட்காந்துட்டானுங்க. உட்காந்து சொல்கிறான், இந்த மாதிரி புதுசாக 2 பேர் இருந்தாங்க, எங்கள் காரை பின்தொடர்ந்தாங்க, அதுக்கு முன்னாடி இப்போ வந்தோடனே எங்களை தாக்குற மாதிரி வந்தாங்க, கையை உயர்த்தினாங்க, ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறான். இது யாருமே நம்ப தயாராகவே இல்லை. ஏன்னா சம்பவத்தில் வந்து துப்பாக்கி இல்லை, கத்தி இல்லை, அடிதடி நடக்கலை, சொட்டு ரத்தமே இல்லை. ஆனால் காலித் மாஸ்டர் என்னை கொல்ல முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யாருமே நம்பலை. ஒரே ஒரு பெண்மணி, ஜோர்டான் நாட்டு பிரபல பத்திரிகை பெண்மணி, இது மிகப்பெரிய செய்தியாக்கி, அந்த பெண்மணிக்கு வந்து ஏதோ இதில் உண்மை இருக்குன்னு புரிஞ்சு மிகப்பெரிய செய்தியாக்கி ஜோர்டானில் வந்து இதை வெளியிட்டாங்க. இந்த செய்தியை மிக பரபரப்பான செய்தியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஜோர்டான் காவல்துறை அதுக்கு மறுப்பு தெரிவித்தாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, பிடிக்கப்பட்ட 2 பேர் கனடா நாட்டு மக்கள், இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு தவறான புரிதலில் சின்ன கை கலப்புமாக இருந்துச்சு, அவங்கள வந்து நாங்கள் கைது பண்ணிட்டோம், வேற ஒன்றுமே நடக்கலைன்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் பேட்டியெல்லாம் கொஞ்ச நேரம் கொடுத்து முடிச்ச பிறகு இந்த காலித் மாஸ்டர் வந்து சுய நினைவை இழந்து தூங்க ஆரம்பித்தான். தூங்கிக்கிட்டே இருக்கான். யார் போய் எழுப்பினாலும் சரி அவனால் எந்திரிக்க முடியல, முகத்தில் தண்ணி ஊற்றினாலும் சரி, அவனை என்ன பண்ணாலும் அவன் எந்திரிக்கல, தூங்குற மாதிரி இருக்கான். அப்போ தான் ஏதோ நடந்திருக்குன்னு ஜோர்டானில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவனை தூக்கிட்டு போய் ஜோர்டான்லேயே மிகப்பெரிய ராஜ வைத்தியம் பண்ணு மருத்துவமனையில் அவனை சேர்த்து இந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி என்னன்னு பாருங்கன்னா, தூங்குறான், ஏன் தூங்குறானே புரியல, அவனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எதுவுமே தெரியல. அவன் எதுவுமே வாய் வழியாக சாப்பிடல, இன்ஜெக்ஷன் அவனுக்கு எதுவுமே பண்ணல, ஊசியும் போல. ஆனால் தூங்கிக்கிட்டே இருக்கான். தூக்கத்தை கலைத்து எழுப்பக்கூடிய மற்றும் தூக்கத்தை எழுப்பக்கூடிய எல்லா வைத்தியத்தையும் மருந்தையும் அவனுக்கு கொடுத்து பார்க்குறாங்க, அவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான். இதுதான் இங்கே நடந்த சம்பவம். ஆனால் மெதுவாக அவன் உடல் உள்ளே இருக்கும் உறுப்புகள் செயல் இழக்க ஆரம்பிச்சது.
கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய இதயம், அவனுடைய மூளை, அவனுடைய கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி போகுது. அது அந்த வைத்தியர்களுக்கு புரியுது. ஆனா இது ஏன் நடந்துச்சுன்னே புரியல. அதுக்கப்புறம் தான் ஜோர்டான் காவல்துறையினர் வந்து அந்த மன்னருக்கு சொல்லி என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த மன்னர் வந்து விசாரணையை தீவிரப்படுத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த 2 கனடா நாட்டு பாஸ்போர்ட் வச்சிருந்தவங்களை அந்த கனடா நாட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு போய் கனடா தூதரத்தில் கொடுத்து இவங்க யாருன்னு விசாரிக்கும் போது இவர்களுக்கும் எங்கள் நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, இப்படி பெயருள்ள ஒரு நபர் கனடா சிட்டிசன் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை வசம் இருந்த அந்த 2 நபர்களை ரொம்ப ஒரு மோசமான முறையில் அடித்து விசாரிக்கும் போது அடி தாங்க முடியாமல் அவங்க ஒத்துக்கிறாங்க. நாங்கள் வந்து இஸ்ரேல் மொசாத் உளவாளிகள். எத்தனை பேர் வந்தோம்னா கேட்கும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் 2 பேர் வந்தோம், அவனுடைய காதுக்குள்ள விஷத்தை செலுத்தினோம் அப்படிங்கிறாங்க. சரி, நீ எதை வச்சு செலுத்தின அப்படின்னா அதை சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இவங்க இதை தப்பிச்சு ஓடி வரும்போதே கையில் பேண்டேஜ் போட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்குள்ளதான் அந்த கருவியை ஒழிச்சு வச்சுருக்காங்க. அது ரோட்லேயே தூக்கி வீசிட்டாங்க. அதனுடைய தகவல் தெரில. மீதம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு தெரில. எப்பவுமே மொசாத்தில் வந்து இதான் பண்ணுவாங்க. செய்பவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான வேலை மட்டுமே தெரியும். இங்கே வந்தது வந்து மொத்தம் 6 பேர். 2 பேர் வந்து அட்டாக் பண்ணும்போது மாட்டிக்கிறாங்க. மீதம் 4 பேர் அங்குள்ள ஜோர்டானில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தில் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து ஓரளவு புரிஞ்சிருச்சு. மீதம் இருக்க 4 பேர் அந்த தூதரகத்தில் தான் இருக்காங்க, ஜோர்டானுக்குள்ள அம்மான்ல. அவர்களை பிடித்து விசாரித்தால் இன்னும் முழு விஷயம் வரும்னு தெரியுது ஜோர்டானுக்கு. ஆனால் இன்னொரு நாட்டு தூதரகத்துக்கு அத்துமீறி போகக்கூடாது. ஒரு நாட்டு தூதரகம் வந்து இப்போ இந்தியாவில் செயல்படுகின்ற ஒரு கனடா நாட்டு தூதரகம் டெல்லியில் செயல்படுதுன்னா அது கனடா நாட்டுக்கு சொந்தமானது, இந்தியாவுக்கு சொந்தமானது இல்லை. சட்டம் அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கும். இந்தியாவில் செயல்படும் அந்நிய நாட்டு தூதரகம் அந்த நாட்டுக்கு தான் சொந்தமானது, நம்ம நாட்டில் செயல்படுது. அதுக்குள்ள அத்துமீறி நுழைவது மிகப்பெரிய தப்பு. அப்போ ஜோர்டான்ல வந்து என்ன பண்றதே தெரியல. ஏதோ காதுக்குள்ள தெளிச்சாங்கன்னு தெரியுது. எப்படி தெளிச்சாங்க, அது என்ன விஷம், மிச்சம் இருக்கவே யாரு, எதுவுமே விசாரணையில வந்து தெரிய வரல. அதுக்கப்புறம் வந்து இந்த கிங் உசைன் அன்னைக்கு அமெரிக்காவுடைய அதிபராக பில் கிளின்டன் தான் இருந்தார். அவரை கூப்பிட்டு நீங்கள் சொன்னனால நான் இஸ்ரேல் கூட அமைதி ஒப்பந்தம் போட்டேன், நீங்கள் சொன்னனால தான் செஞ்சேன், எந்த அரபு நாடுகள் செய்யல நான் செஞ்சேன், எங்கள் மண்ணில் வந்து இப்படி ஒரு படுபாதக செயலை வந்து இவனுக்கு செஞ்சுருக்கானுங்க, எதை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தலையிடணும் அப்படின்ன பிறகு அதுக்கப்புறம் பில் கிளின்டன் பென்யமின் நெத்தன்யாவை கூப்பிட்டு கடுமையாக பேசி ஏன் இந்த வேலையை தேவையில்லாமல் செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்ட பிறகு இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அன்றைய மொசாத் தலைவர் டானி யாகும் நேராக விமானத்தை பிடிச்சு ஜோர்டானுக்கு போய் அந்த அதிபர் மன்னரை ஜோர்டான் மன்னரை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி பஸ்ஸில் குண்டு வச்சதுக்கு பழிக்கு பழியாக தான் நாங்கள் கொல்றதுக்கு ஆள் அனுப்பினோம், அவன் காதில் தெளிக்கப்பட்டது ஒரு விதமான விஷம், மெதுவாக தூங்கி அவன் தூக்கத்திலே மரணம் அடைஞ்சிருவான் அப்படிங்கும்போது அந்த மன்னருக்கு மிகப்பெரிய கோபம் ஏற்பட்டது. ஒருவேளை அவன் செத்துட்டானா மிகப்பெரிய பிரச்சனை வரும், இந்த அமைதி ஒப்பந்தம்லாம் ரத்தாகும். அதனால வந்து நீங்க உடனடியாக இதுக்கு ஏதாவது தீர்வு காணுங்கும் போது அந்த மொசாத் தலைவர் சொன்னார், இந்த விஷத்தை கொடுத்தோம் இல்லையா, அந்த விஷத்தை முறியடிக்கக்கூடிய ஆன்டிடோஸ் எங்ககிட்ட இருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா அதை தரோம், அதை நீங்க அதில் ஊசியா போட்டீங்கன்னா அவன் பொழைச்சிருவான், அதை வேணா நாங்கள் தரோம் அப்படின்னு மொசாத்தில் சொன்னாங்க. ஆனால் இந்த கிங் உசைன் வந்து அதை தாண்டிய நிபந்தனைகளை விதித்து தான் ஒரு பாலைவன பயங்கரவாதி, வெள்ளிக்கிழமை வெறியன் என்று நிரூபித்தார். அதனால என்ன கேட்டார்னா, முதல்ல நீங்கள் கொடுத்த விஷம் எது அப்படிங்கிறது நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். காதுக்குள்ள தெளிச்ச விஷம் ஒன்று, ஏன்னா அது புதுமையாக இருந்துச்சு. தூங்குறான், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தூக்கத்திலேயே முதலாக சாகிறான், எந்த அவன் துடிப்போ எதுவுமே இல்லை. ரெண்டாவது, எந்த கருவி மூலமாக அதை காதுக்குள்ள தெளிச்சிங்க, அவ்வளோ பிரச்சனை நடக்குது, அது எப்படி காதுக்குள்ள சரியா காது ஓட்டைக்குள்ள எப்படி போகும், அப்படி போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்ன கருவியை உபயோகப்படுத்தினீங்க, இப்போ நீங்கள் ஆன்டிடோஸ்ன்னு சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா, அதில் என்ன இருக்கு, இந்த 3. அதுக்கப்புறம் ஹமாஸ் பயங்கரவாத தலைவர்கள் 50 பேர்த்த நீங்கள் விடுதலை பண்ணும். இதெல்லாம் பிரச்சனையை முடிச்சு இவங்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னா 50 பேர்ல முக்கியமான நபர் ஹமாஸை ஸ்தாபித்த ஷேக் அகமது யாசிரை நீங்க கண்டிப்பா விடுதலை பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா
இங்கே பிடிக்கப்பட்டிருக்கிற இந்த 2 மொசாத் உளவாளிகளை விடுவிக்கிறேன். அதுவுமே வந்து காலித் மார்ஷல் சாகக்கூடாது, அவங்க 2 பேர்த்தை விடுவிக்கிறேன். இதை நீங்கள் செய்யலை அப்படின்னா ஜோர்டானில் இருக்கின்ற இஸ்ரேல் தூதரகத்தை நாங்கள் தாக்கி, எங்கள் இராணுவம் தாக்கி உள்ளே சென்று ஒளிந்திருக்கிற மீதம் இருக்க 4 பேர்த்தையும் நான் கைது பண்ணுவேன் அப்படிங்கிறாரு ஜோர்டான் மன்னர். அப்போ வந்து மொசாத் தலைவர் சொன்னார், மன்னரே அது வந்து உங்கள் நாட்டில் இருக்கிற தூதரகம் தான், எங்கள் தூதரகம், அது எங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் அத்துமீறிலாம் உங்கள் இராணுவத்தை உள்ள அனுப்புறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க போது தூதரகம் செயல்படுவதற்கு தான் அனுமதி கொடுத்தேன், பயங்கரவாதிகள் அதாவது மொசாத்தை ஒழித்து வைப்பதற்கு அல்ல, அதனால் நான் அடிப்பேங்கும் போது தான் மொசாத் தலைவர் கேட்டார், இதுக்கே உங்களுக்கு இவ்வளோ வலிக்குது, ஒரு பயங்கரவாத தலைவனை கொலை செய்ய முயற்சித்ததுக்கே உங்களுக்கு வலிக்குது, உங்கள் நாட்டில் இருந்து கொண்டு எங்கள் நாட்டு மக்களை எத்தனை பேர்த்த தொடர்ச்சியாக கொள்றானுங்க, நாங்கள் எத்தனை தடவை உங்களுக்கு சொன்னோம், அவங்கள அந்த அலுவலகத்தை மூடுங்க மூடுங்க, இந்த யாசர் அரபாத் கும்பலையும் இந்த ஹமாஸ் கும்பல் அலுவலகத்தை மூடுங்கன்னு சொன்னோம், நீங்கள் கேட்கவே இல்லை. உங்களுக்கு எவ்வளோ வலிக்குது உங்கள் நாட்டில் செயல், இந்த பயங்கரவாத இந்த செயல் நடந்ததுக்கு. எங்கள் நாட்டில் எத்தனை பயங்கரவாத சம்பவம் எங்கள் மக்களுக்கு எதிராக நடைபெறுது, நீங்கள் கொஞ்சமே கண்டுக்கல. ஆனால் எங்கள் தூதரகத்தையெல்லாம் நீங்கள் தாக்குதல் நடத்தினா மிகப்பெரிய போருக்கு அது வழிவகுக்கும், ஜோர்டானை தாக்குவதை தவிர எங்களுக்கு வழி இல்லை அப்படின்னாங்க. இது ஒரு போருக்கு செல்ல வேண்டிய சூழல் இருந்துச்சு, அன்னைக்கு மிக பரபரப்பாக உலகம் முழுவதும் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பில் கிளின்டன் திரும்ப தலையிட்டு அந்த ஜோர்டான் மன்னர் கேட்ட 50 ஹமாஸ் பயங்கரவாதிகளையும் விடுதலை செய்ய வச்சார். ஷேக் யாசின் அகமது உட்பட 50 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். ஜோர்டான் தான் போய் இறக்கி விட்டாங்க. அந்த விஷ முறிவு மருந்து ஆன்டிடோஸை மட்டும் கொடுக்க வச்சுக்கிட்டாங்க இஸ்ரேலிருந்து. அதுக்கப்புறம் இஸ்ரேலிருந்து மருத்துவர்கள் அந்த ஆன்டிடோஸ், அந்த கொடுக்கப்பட்ட விஷத்தை முறியடிக்கக்கூடிய இன்னொரு மருந்தை கொண்டு போய் ஜோர்டான் மருத்துவர்கிட்ட போய் கொடுத்தாங்க. கொடுத்துக்கிட்டு இன்னொன்று சொன்னாங்க, இதில் இருக்க மருந்து முழுவதும் நீங்கள் கொடுத்தாதான் அவன் பொழைப்பான், நீங்கள் அதில் பாதி எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணுறோம் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா அவன் பொழைக்க மாட்டான், அதுக்கு நாங்கள் கேரண்டி கிடையாது. இதில் இருக்க விஷ முறிவு மருந்து சொட்டு இல்லாமல் எடுத்து அவனுக்கு கொடுங்க, இன்ஜெக்ஷன் பண்ணிங்கன்னா அவன் பொழைச்சிக்குவான். இதே சந்தடி சாக்கில் இஸ்ரேல் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் முயற்சிக்காதீங்க, இந்த செக்கையும் வச்சு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த முழு மருந்தையும் அவனுக்கு செலுத்தின பிறகு, காலித் மார்ஷலுக்கு உடலை செலுத்தின பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அந்த பின்னடைவை நோக்கி, மரணத்தை நோக்கி சென்ற காலித் மார்ஷல் ஒரு தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சான். மிகப்பெரிய ஆச்சரியமான விஷங்கள் திட்டங்கள்லாம் பார்க்கப்பட்டுச்சு. அதாவது உடல் உறுப்பு வந்து பின்னோக்கி போகுது சாவை நோக்கி, அதுக்கப்புறம் ஆன்டிடோஸ் கொடுக்கும்போது திரும்ப சரியாகுது. ஒரு ஆச்சரியம் தான். இன்னைக்கு கூட இஸ்ரேலில் முதுமையாக இருக்கிறவங்க திரும்ப இளமையை நோக்கி போகக்கூடிய மருந்துகள் தயாரிச்சிருக்காங்க. வெற்றியை 90% பதிவு பண்ணிட்டாங்க. அந்த மருந்தெல்லாம் வந்துச்சுன்னா முதுமையில் இருப்பவங்க திரும்ப ரிவர்ஸில் வரலாம் இளமையை நோக்கி, அதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஆச்சரியம் பார்க்கப்பட்டுச்சு. வியாழக்கிழமை தூங்க ஆரம்பித்த காலித் மார்ஷல் சனிக்கிழமை என்சோனியே காலித் மார்ஷல் நினைச்சிட்டான்னா நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கிறான், கொஞ்ச நேரம் தூங்கியிருப்போம் போல் இருக்கு, ஒரு நாள் தூங்கியிருப்போம் போல் இருக்குன்னு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போகலாம், வாங்க நம்ம தொழுகை போகலாங்கும் போது, இன்னைக்கு சனிக்கிழமைடா, வெள்ளிக்கிழமெல்லாம் முடிஞ்சு சனிக்கிழமை தான் நீ எந்திரிக்கணும். நீ இது வந்து காலித் மார்ஷல்னாலையும் நம்ப முடியாது, இப்படி நம்ம தூங்கணுமான்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேலுடைய 2 பேர் அவன் காதில் விஷம் செலுத்தியவர்கள், அதுபோக அந்த தூதரகத்தில் இருந்த 4 மொசாத் ஏஜென்ட், மொத்தம் 6 பேருமே வேறொரு ஹெலிகாப்டர் மூலமாக இஸ்ரேல் கொண்டு போயிட்டாங்க. இஸ்ரேல் வந்து 50 பயங்கரவாதிகளும் கொடுத்துட்டாங்க. சொன்னது போல இந்த விஷம் முறிவு மருந்தை கொடுத்து காலித் மார்ஷலை காப்பாற்றினாங்க. இது ஒரு நல்ல ஒரு மொசாத்துடைய ஆப்ரேஷன். திட்டம் எல்லாம் மிக சரி, ஆனால் அதை செய்த விதம், எக்ஸிக்யூட் பண்ண விதம் மிகப்பெரிய தப்பு அப்படிம்பாங்க. அந்த விஷ மருந்து அந்த காதுக்குள் தெளித்த மிஷன் இப்போ வரைக்கும் எப்படி அது துல்லியமாக அந்த காதுக்குள்ள அந்த விஷம் போச்சு, கையை தான் உயர்த்துறான், வேற எந்த குறியும் பார்க்கல, ஆனால் எப்படி துல்லியமாக காதுக்குள்ளே போச்சு, அது உள்ளே எப்படி ஊடுருவி போச்சுங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அந்த மிஷன்லாம் அவங்க தரல. திட்டம் மிக சரியான திட்டம், வெளிப்படுத்திய விதம் தவறுன்னு சொல்லப்படும். இதுக்கு பின்னால் ஆஃப்டர் மாத் அப்படிம்பாங்க. இதுக்கப்புறம் வந்து இதுக்கு தலைவராக இருந்த மொசாத்தின் தலைவர் டேனி யாகும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று 2 வருஷம் தான் மொசாத் தலைவராக இருந்தார்.
ராஜினாமா செய்தார். அந்த காலித் மார்ஷல் வந்து இதை பயன்படுத்தி கொண்டு, அதாவது மோதிர கையில் குட்டுப்பட்டது அப்படிம்பாங்க, இதை பயன்படுத்தி கொண்டு உலகம் முழுவதும் சென்று இந்த மாதிரி என்னை வந்து மொசாத் கொல்ல வந்தாங்க, நான் தான் பொழைச்சிருக்கேன், மொசாத்லேருந்தே பொழைச்சேன் அப்படின்னு பேட்டி கொடுத்து மிக பெரிய அளவில் செல்வாக்கை வளர்த்துக்கிட்டான். இந்தியா கூட அவன் வந்து கேரளாவில் ஏதோ நேரில் வந்தோ இல்லை ஆன்லைன்லேயோ அவன் பேசியிருந்தான். காலித் மார்ஷல் தன்னுடைய புகழை மிகவும் பெருக்கி கொண்டான். இன்னைக்கு உயிரோடு இருக்கான். தேர்தலில் போட்டியிட போகிறோம் வருகின்ற மாதத்தில். இந்த ஷேக் அகமது யாசின் விடுதலை செய்யப்பட்ட சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து ஷேக் அகமது யாசின் ஹமாஸை ஸ்தாபித்தவர். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 7 வருஷம் கழிச்சு காருக்குள்ள வச்சு சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டான் வான்வெளி தாக்குதல் மூலமா. இதுக்கு அவன் இஸ்ரேல் ஜெயிலே இருந்ததா கூட உயிரோடு இருந்திருப்பான். காருக்குள்ள வைத்து சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டான். மொசாத் இது ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கிட்டாங்க. துல்லியமான திட்டம் தான், வெளிப்படுத்திய விதத்தில் தவறு இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இதை போன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிட்டாங்க. இந்த மொசாத் ஆப்ரேஷன்லேயே எல்லாமே கொலையில் போய் முடியும், இலக்கு அழிக்கப்படும். இங்கே தான் இலக்கு தப்பிச்சது. ஒரு பெரிய பாடம், ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் உலகத்துக்கு கிடைச்சது. நன்றிகள்.